அதாவது இதனால் ஏற்படுற விளைவுகள் ரொம்ப பாரதூரமாக இருக்கும். அதையெல்லாம் சிந்திக்காம அல்லது தெரிஞ்சாலும் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இதன் மூலமாக ஏதோ ஒரு சுபிட்சம் ஏற்பட போகுது, நாடு மேம்பட போகுது, பொருளாதாரம் உயரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பொய்யான வாதத்தை சில பேர் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ரொம்ப கடுமையாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் சொல்றதா இருந்தால் அன்றாட திண்டாட்ட இந்த 2 நாள் 3 நாள் இடைவெளியில் ஏற்பட்டிருக்கிற திண்டாட்டத்தை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சிக்கல், எத்தனை திருமணங்கள் ரத்தாகி இருக்கிறது, எத்தனை முக்கியம் இறந்து விட்டவர்களுடைய அந்த தன்னுடைய தந்தையின் இறந்துவிட்ட தந்தையினுடைய இறுதிச் சடங்கை செய்ய முடியாமல் எத்தனை பிள்ளைகள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட்றதுக்கு கையில் பணம் இருக்குது கெத்த கத்தையா, ஆனால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்காம எத்தனை பேர் ரோட்டில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இன்றைக்கு நாம் கண்டிருக்கிறது. கேட்டால் 2 நாளில் போயிடும், 3 நாளில் போய் எப்படி போகுங்கிறேன். இதை எப்படி நம்மால் ஒழிக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வியாபாரம் எல்லாம் குறைஞ்சி போச்சு, வியாபாரம் எல்லாமே படுத்துருச்சு. இது எல்லாம் சர்க்குலேஷன் ஆகிறது 2 நாள் 3 நாளில் இல்லை, இன்னும் வருஷங்கள் ஓடும். 1 வருஷம் 2 வருஷங்கிற அளவுக்கு ஒரு நீண்ட கால பாதிப்பை இந்த ரூபாய் நோட்டுகள் தடை செய்திருக்கிற இந்த உத்தரவு ஏற்படுத்தும். ஏன்னா செல்வந்தர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அவங்களால வேலை கொடுக்க முடியலைன்னா ஏழை தொழிலாளியினுடைய நிலைமை என்ன? கட்டிட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும், எப்போ கையில் பணத்தை மாற்ற முடியல, ஒன்றும் செய்ய முடியல, செல்லா காசுன்ட்டான். இப்போ என்ன பண்ணுறது? கட்டட வேலை அப்படி நீ கேட்டு விட்டுருவான். எத்தனை கட்டிட தொழிலாளிகள் பாதிக்கப்படுவார்கள், மரவேலை பார்க்கிற ஆசாரிகள் எத்தனை பேர் பாதிக்கப்படுவார்கள், அன்றாட கூலி தொழில்கள் எத்தனை நிறுத்தப்படும். இதனுடைய பின்விளைவுகள் அவனுடைய குடும்பத்தில் வெடிக்குமா இல்லையா? அவனுக்கு வேலை கிடைக்கலாடி கடையில் போய் சாமான் வாங்க மாட்டான். 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு இருந்தான், 50 கிராம் கத்திரிக்காய் வாங்குவான். அப்போ விவசாயி அவன் விளைவித்து கொண்டு வந்த பொருளுக்கு விலை கிடைக்காது. மொத்த விற்பனையை 10 டன் கொண்டு வந்துட்டு 2 டன் தான் வித்துருக்குது. அப்போ இருக்கிற கிடைக்கிற காசை தந்தா போதும் அவன் நினைப்பான். வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் அவன் வீட்டில் அடுப்பெரியாது, அவன் அடுத்து விவசாயம் செய்ய முடியாது. சங்கிலி தொடர் மாதிரி யாரோ ஒரு 4 பேர் பிடிக்க போறேன்னு சொல்லிவிட்டு நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களையும் இவர்கள் குழி தோண்டி புதைப்பதற்கு திட்டமிட்டு விட்டார். எத்தனை பெரிய சிரமங்களை இவர்கள் அனுபவிக்க போகிறார்கள் யோசிச்சு பாருங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் தான் பணம் கொடுத்துட்டோமே, நாங்கள் தான் 2000 ரூபா கொடுத்தா, ரூபா நோட்டு கொடுத்தாச்சே, சரி 2000 ரூபா நோட்டு கொடுத்துட்டியே, இந்த 2000 ரூபாயை கொண்டு போய் எத்தனை கடையில் மாற்றி சாமான் வாங்க முடியுது? 2000 ரூபாயை கொண்டு போய் கொடுத்தா சில்லறை தான் வாங்குறான். சில்லறை வேணும்ல, அதுக்கு சில்லறை நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் சில்லறையை கொடுத்துவிட்டு நீ 2000 கொடுத்துருந்தானா சரி 2000 ரூபாயை வச்சுக்கிட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். 2000 ரூபாயை கொடுத்தீங்க, சில்லறை வச்சு அதையும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறான். இப்போ பெட்ரோல் பங்கில் நீங்கள் ரூபாயை மாற்றிக்கலாம், 500 ரூபாயை கொண்டு கொடுத்தா 500 ரூபா செல்லுங்கிறாங்க பெட்ரோல் பங்கில். செல்லும் அவரும் சொல்கிறாரு செல்லும், ஆனால் 500 ரூபாய்க்கும் பெட்ரோலை போடு. ஏன்ட்ட 300 ரூபாய் 200 ரூபாய் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு 400 ரூபா சில்லறை கேட்டால் என்னால் தர முடியாது அப்படிங்கிறார் அவர். இப்போ அவன் படுற அவஸ்தை என்ன? மொத்தமே 500 ரூபாய் வச்சிருக்கிறவன் பெட்ரோலுக்கு 500 ரூபாய் கொடுத்துவிட்டு சோத்துக்கு வெளியில் நம்ம திண்டாடணுமா? அன்றாட சிக்கல்கள் ஒரு புறத்தில் இருந்தாலும் வேலை இழப்பு, பொருளாதார சிக்கல், இந்த மாதிரியான ஒரு நீண்ட கால பாதிப்புகள் இதனால் கண்டிப்பாக ஏற்பட போகிறது என்பது கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது.